43வது காரிகை. அஜாதே ஸ்த்ரஸதாம் தேஷாம் உபலம்பாத் வியந்தி யே ஜாதி தோஷா ந சேத்ஸ்யந்தி தோஷோப்யல்போ பவிஷ்யதி. இப்பொழுது நாம் பார்த்து வருகின்ற கருத்து, அஜாதிவாதம் மேலான உண்மையாக இருந்தால் ஏன் பிரம்மசூத்திரம், எல்லா உபனிஷத்துக்கள் இதில் அதிகமாக ஜாதிவாதத்தை பேச வேண்டும்? சிருஷ்டியை பற்றி எந்த உபனிஷத்திலும் விதிவிலக்கு இல்லாமல் பேசப்பட்டுள்ளது. அதற்கு என்ன காரணம்? அதை நாம் பார்த்து வருகின்றோம். 42வது ஸ்லோகத்தில் நாம் பார்த்த கருத்து, 3 காரணத்தினால் ஜாதிஹி தேசிதா புத்தைஹி, ஜாதிவாதமானது உபதேசிக்கப்பட்டுள்ளது. 3 காரணம். முதல் காரணம் உபலம்பாத், பிரத்யக்ஷ பிரமாணத்தில் நமக்கு ஸ்ரத்தை அதிகமாக இருந்த காரணத்தினால். பிறகு சமாச்சாராத், இந்த உலகம் ஒரு நியதியாக இயங்கி வருவது போல் நமக்கு தெரிவதனால். ஒவ்வொன்றுக்கும் காரிய காரண பாவத்தை நாம் பார்ப்பதனால். ஆனால் உண்மையில் நாம் இதற்கு முன் செய்த விசாரத்தில் பீஜாங்குர நியாயத்தையெல்லாம் எடுத்துக்கொண்டு காரிய காரண வியவஸ்தை இல்லை என்று நிலைநாட்டி இருக்கின்றோம். விசாரம் செய்து விசாரத்தின் முடிவாக எந்த ஒரு பொருளையும் காரணம் என்று சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் என்னென்ன தோஷங்கள் வரும் என்று காரிய காரண பாவத்தை நாம் நீக்கியுள்ளோம். இருப்பினும் மேலோட்டமாக நாம் பார்க்கும் பொழுது காரிய காரண பாவம் நமக்கு தெரிகின்றது. அப்பொழுது புத்தியானது அமைதியை அடைந்து விடுகின்றது. காரிய காரணம் இருக்கின்ற காரணத்தினால் என்ன ஏற்படுகின்றது? அஜாதிவாதத்தை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இந்த உலகம் அஸ்தி என்று பலர் கூறுகிறார்கள். அஸ்தி வஸ்துத்வவாதினாம். பிறகு 3வதாக சொன்ன காரணம் அஜாதேகே த்ரசதாம், அஜாதியை கண்டு பயம் ஏற்படுகின்றது. ஒன்றுமே இல்லை என்றால் சூன்யம் என்ற ஒரு பயம் ஏற்படுகிறது. பூரணம் என்கின்ற ஞான நிஷ்டை வரும் வரை சூன்யத்தை கண்டு மனம் பயம் கொள்ளும். இவ்விதம் மனம் பயம் கொள்வதனால், பிரத்யக்ஷ பிரமாணத்தில் நம்பிக்கை இருப்பதனால், பிறகு அனைத்தும் ஒரு முறையாக நடைபெற்று வருகின்ற காரணத்தினால் அஸ்தி என்று சொல்கின்ற வாதிகளுக்கு ஜாதியானது உபதேசிக்கப்பட்டது. இனி 43வது காரிகையில் முதல் வரியை பார்த்தால், அஜாதேகே த்ரசதாம், மீண்டும் பயத்தை இங்கு கௌடபாதர் குறிப்பிடுகின்றார். அஜாதியை கண்டு பயம் கொள்பவர்களுக்கு, அஜாதேகே என்றால் பிறப்பற்ற தத்துவத்தை கண்டு பயம் கொள்பவர்களுக்கு, பிறப்பற்ற தத்துவத்தை கொண்டு பயமடைகின்ற அவர்களுக்கு. பிறகு உபலம்பாத் ஏ வியந்தி, உபலம்பாத் மீண்டும் பிரத்யக்ஷ பிரமாணத்தை கூறுகின்றார். பிரத்யக்ஷ பிரமாணத்தை அவர்கள் பிடித்து கொண்டு ஸ்ரத்தையுடன் வைத்து கொண்டு ஏ வியந்தி, எவர்கள் விருத்தமான முடிவுக்கு வருகிறார்களோ. அஜாதிவாதத்திற்கு விருத்தமான முடிவு என்ன? ஜாதிவாதம். அப்படிப்பட்டவர்களுக்கு இனி இரண்டாவது வரைக்கு செல்ல வேண்டும்.
ஜாதி தோஷாக ந சேத்ஸ்யந்தி. இப்போ இரண்டாவது வரியை நாம் இப்பொழுது பார்க்க வேண்டும். இதனுடைய விளக்கத்தையும் சென்ற வகுப்பில் அறிமுகப்படுத்தினோம். என்ன இரண்டாவது வரியில் கூறப்படுகிறது? இருமையினால் பயம் ஏற்படுகின்றது, துவைதமே சம்சாரத்திற்கு காரணம் என்று உபனிஷத் கூறியுள்ளது. இந்த இருமை ஜீவன் அஞ்ஞானத்தினால் இருப்பதாக நினைத்தாலும், உபனிஷத் ஒரு படியாக கூறினாலும் இருமை இருமைதானே, ஜாதி ஜாதிதானே. ஆகவே இந்த இருமை எப்படியும் நமக்கு துயரத்தை கொடுக்கத்தானே செய்கின்றது என்றால், இங்கு என்ன சொல்கின்றார்? ஜாதி தோஷாகா. ஜாதி தோஷம் என்றால் ஜாதிவாதத்தை ஏற்றுக்கொள்வதனால் வருகின்ற குறைகள், தோஷங்கள். ஜாதி தோஷாக ஜென்மத்தை ஏற்றுக்கொள்வதனால் வருகின்ற குறைகள். ந சேத்ஸ்யந்தி. ந சேத்ஸ்யந்தி என்றால் சாதகனை தாக்காது, பாதிக்காது, சாதகனுக்கு எந்த இடையூறும் விளைவிக்காது. அதில் தோஷம் இருக்கு, ஆனால் அது எந்த இடையூறும் விளைவிக்காது. நம்முடைய உடல்ல ஒரு நோய் இருக்கின்றது, அதற்காக மருந்தை சாப்பிடுகின்றோம். பிறகு அந்த மருந்தினால் ஏதாவது குறை வருமா என்றால், சில சமயம் மருத்துவர் என்ன சொல்வார்? இதனால் ஒரு பாதிப்பும் வராது என்று சொல்வார். இந்த மருந்தினால ஒரு பாதிப்பும் வராது. சில சமயம் என்ன சொல்லுவார்? அப்படி பாதிப்பு வந்தாலும் அது குறைவாக இருக்கும். இப்போ ஒரு பாதிப்பும் வராதுங்கிறது இந்த பகுதி. ஜாதி தோஷாக ந சேத்ஸ்யந்தி. பிறகு கௌடபாதர் உணர்கிறார், எல்லா சமயத்திலும் பாதிப்பு வராது என்று சொல்ல முடியாது. சில பாதிப்புகள் வரத்தான் வருகின்றது. அந்த பாதிப்புகள் எப்படிப்பட்டது? தோஷக அபி அல்பக பவிஷ்யதி. அந்த தோஷமும் குறைவாகவே இருக்கின்றது. தோஷக அபி. இருமையை உபனிஷத் போதிப்பதனால் நாம் மீண்டும் இருமைக்குள்ளேயே சில காலம் உபனிஷத்துக்குள்ளேயே இருந்த போதிலும் அந்த இருமையினால் வருகின்ற தோஷங்கள் தோஷக அபி அல்பக, மிக மிக அல்பம், மிக குறைவு. பவிஷ்யதி. பவிஷ்யதினா அஸ்தி, குறைவாகத்தான் இருக்கும். ஜாதி தோஷங்கள் குறைவாகத்தான் இருக்கும். நம்ம இருமையான துவைதத்தில் தாக்கப்பட்டு அந்த துவைதத்திலிருந்து நிவிருத்தி அடைவதற்காக உபனிஷத் சாஸ்திரத்துக்கு வருகின்றோம். ஆனால் ஆரம்பத்தில் உபனிஷத் சாஸ்திரத்தில் என்னதான் இருக்கு? துவைதம்தான் இருக்கு. சிருஷ்டி வந்தது, குரு இருக்கின்றார், பிறகு ஈஸ்வரன் இருக்கின்றார், இப்படியெல்லாம் அங்கும் துவைதம் தானே பேசப்படுகிறது. அங்கும் தர்மா தர்மங்கள் பேசப்படுகின்றது ஆரம்பத்தில். பிறகு ஈஸ்வரன் நிமித்தமான பயம், குரு நிமித்தமான பக்தி பயம், இதெல்லாம் கூட ஒருவனை பாதிக்கும் என்றால் தோஷக அல்பக, அந்த பாதிப்பு அல்பம் என்று சொல்கிறார். ஒருவனுக்கு தர்ம ஞானமே இல்லை, தர்மத்தில் ஸ்ரத்தையே இல்லை என்றால் அவனுக்கு ஈஸ்வரனை குறித்து பயமோ அல்லது தர்மத்தை குறித்து ஒரு குற்ற உணர்வோ ஒன்றுமே கிடையாது. அந்த அளவுக்கு அவனுக்கு சம்சாரம் இல்லைதான். ஆனால் ஈஸ்வரனை அறிமுகப்படுத்தினால் ஈஸ்வரனை கண்டு பயம் வருகிறது, தர்மத்தை கண்டு பயம் வருகிறது. இதெல்லாம் சம்சாரம் தானே, பயம்தான் சம்சாரம் என்றால் உண்மைதான். ஆனால் இந்த பயம் அல்பம், இது மிக மிக அல்பமானது. காரணம், சாஸ்திரமே இந்த பயத்தை நீக்கிவிடும். இந்த பயம் ஒரு கால் இந்த பயத்தை கொடுக்கவில்லை என்றால் இதைவிட மோசமான பயத்தில்தான் அல்லது சம்சாரத்தில்தான் அவன் இருப்பான். அப்போ நம்ம சென்ற வகுப்பில் பார்த்தோம், சாய்ஸ் இஸ் பிட்வீன் டூ ஈவில், அதாவது தேர்ந்தெடுக்கிறது இரண்டு தோஷங்களுக்குள். எந்த தோஷம் குறைவோ
அதை நாம் தேர்ந்தெடுக்கின்றோம். எந்த தோஷம் அதிகமோ அதை நாம் விட்டு விடுகின்றோம். இப்போ உபனிஷத்தினால் இருமையை பற்றி பேசிய போதிலும், உபனிஷத்தினால் இருமைகள் பேசப்பட்டிருந்த போதிலும், அந்த இருமையினால் வருகின்ற பாதிப்பு அல்பம், அல்பக பவிஷ்யதி. இனி நாம் அடுத்த காரிகைக்கு செல்லலாம். உபலம்பாத் சமாச்சாராத் மாயா ஹஸ்தி யதோச்யதே. உபலம்பாத் சமாச்சாராத் அஸ்தி வஸ்து ததோச்யதே. ஏற்கனவே நாம் பார்த்த கருத்துதான் இங்கு ஓர் உதாரணத்தின் மூலமாக விளக்கப்படுகின்றது. சென்ற 2 காரிகைகள் இருந்த கருத்துதான் வருகின்றது. இங்கு என்ன பூர்வ பட்சம் என்றால், உபலம்பம் சமாச்சாரம். உபலம்பக என்றால் அனுபவித்தல், சமாச்சாரக என்றால் முறையாக செயல்பட்டு வருதல். இந்த இரண்டையும் பூர்வபக்ஷியானவன் ஹேதுவாக கொண்டு அஸ்தித்துவம் என்ற சாத்தியத்தை நிலைநாட்டுகின்றான். நம்ம ஏற்கனவே பார்த்து வச்சிருக்கோம், ஒரு அனுமானத்தில் ஹேது சாத்தியம் என்றெல்லாம். அவ்விதம் பூர்வபக்ஷி இங்கு யார் என்றால் உபலம்பம். உபலம்பக என்றால் அனுபவித்தல், சமாச்சாரக என்றால் முறையாக செயல்படுதல். இந்த இரண்டையும் ஹேதுவாக கொண்டு என்ன சொல்கின்றான்? எதெல்லாம் அனுபவிக்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் முறையாக செயல்பாடு இருக்கின்றதோ அதெல்லாம் அஸ்தி, அதெல்லாம் இருக்கின்றது என்ற அனுமானத்தை செய்கின்றான். அப்ப பூர்வபக்ஷியினுடைய அனுமானம் என்ன? ஜெகத் அஸ்தி உபலம்பாத் சமாச்சாராத் என்று அவன் கூறுகின்றான். இந்த ஜெகத்தானது இருக்கின்றது. காரணம் என்ன? அனுபவிக்கப்படுவதனால், முறையாக செயல்படுவதனால், ஒரு ஆர்டரா இருப்பதனால். இது பூர்வபக்ஷியினுடைய கருத்து. அதற்கு கௌடபாதர் இங்கு பதில் சொல்கின்றார். இங்கு என்ன சொல்கின்றார்? உன்னுடைய இந்த ஹேதுவானது மித்தியா வஸ்துவுக்கும் செல்கின்றது. சத்தியமான வஸ்துவுக்கு நீ இப்படி ஒரு ஹேதுவை சொன்னால், பொய்யானதற்கும் கூட உன்னுடைய ஹேது செல்வதனால் இந்த உலகம் பொய் என்று சொல்கின்றார். இங்கு கௌடபாதர் சொல்கின்ற உதாரணம், அக்காலத்தில் மாயாஜாலம் மிக மிக பிரசித்தியாக இருந்தது. மாயாஜாலம் என்றால் நம் முன் இல்லாததை இருப்பது போல் காட்டுவது. இப்படிப்பட்ட மாயாஜாலமெல்லாம் இருந்தது. அதில் மாயாவி என்ன செய்வான்? நம் முன் இல்லாத, உண்மையில் இல்லாத ஒன்றை இருப்பது போல் ஒரு தோற்றத்தை உருவாக்குவான். அது எப்படி என்று நம்மிடம் கேட்டால் நமக்கு தெரியாது. அப்படி தெரிந்து விட்டால் அவனுடைய வியாபாரமே போயிடும். அது நமக்கு தெரியாது. ஆனால் அப்படிப்பட்ட சக்தி அவனுக்கு இருக்கிறது. பெரிய பெரிய பொருள்களையெல்லாம் உருவாக்குவான். அப்படி என்ன உருவாக்குகின்றான்? நம் முன் ஒரு யானையை தோற்று வைக்கின்றான். யார்? மாயாவியானவன் ஒரு யானையை நம் முன் தோற்று வைக்கின்றான். பிறகு அது மட்டுமல்ல, மற்ற யானையானது என்னெல்லாம் செய்யுமோ, தும்பிக்கையை தூக்கிறது, நடக்கிறது, செய்கிறது, இவைகளையெல்லாம் அந்த யானை செய்யும். அப்போ கௌடபாதர் சொல்றார், பொய்யான மாயையும் கூட பார்க்கப்படுகின்றது, அதுவும் முறையாக செயல்படுகிறது. இவன் பொய்யா ஒரு யானையை பார்த்து படைக்கின்றான். அந்த யானைக்கு தீனி கொடு என்று சொல்கின்றான். புல்லை கொடுத்தா அந்த யானை காதில் சாப்பிடாது அல்லது கண்ணில் சாப்பிடாது, அது வாயில தான் சாப்பிடும். காரணம் என்ன? உண்மையான யானை எந்த ஒரு நியதியோடு செயல்படுகிறதோ அதே நியதியும் அங்கு இருக்கின்றது. ஆகவே
மித்யாவான பொருளும் கூட ஒரு ஆர்டராகத்தான் அல்லது நியதியுடன் தான் இருக்கின்றது என்று கூறி, எப்படி பொய்யான யானை பார்க்கப்பட்டும் பொய்யான யானை முறையாக செயல்பட்டாலும் அதை நாம் பொய் என்றே சொல்கின்றோம், அதுபோல இந்த உலகம் பார்க்கப்பட்டாலும் முறையாக செயல்பட்டாலும் பொய்தான். அப்படித்தான் கௌடபாதர் சொல்ல வேண்டும். அதற்கு பதிலாக என்ன சொல்கின்றார்? பொய்யான யானை பார்க்கப்பட்டாலும் பொய்யான யானை முறையாக செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது எப்படி யானை இருக்கின்றது என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றோம், அதுபோல் இந்த உலகம் இருக்கின்றது என்று சொல்கின்றோம். அதனுடைய அர்த்தம் என்ன? அந்த யானைக்கு எவ்வளவு இருப்பு இருக்கிறதோ அவ்வளவு இருப்பு தான் இந்த உலகத்திற்கும் இருக்கின்றது. அதுதான் இந்த காரிகையினுடைய சாரம். இதனுடைய மைய கருத்து என்னவென்றால், அனுபவமும் முறையான செயல்பாடும் சத்தியத்துவத்தை நிலைநாட்ட ஹேது அல்ல. ஒன்று ஒழுங்காக ஆர்டராக செயல்பட்டுட்டு வந்தாலும் அதை நம்ம அனுபவித்தாலும் அது சத்தியத்துவத்தை நிலைநாட்ட காரணம் ஆகாது. காரணம் என்ன? பொய்யான பொருளும் அனுபவிக்கப்படுகிறது, பொய்யான பொருளும் முறையாக செயல்படுகிறது. நம்ம கற்பனையாக ஒரு பொருள் அல்லது மாயா சக்தியில் ஒரு பொருளை படைச்சோம்னா அதுவும் ஒரு முறையாகத்தான் செயல்படுகிறது. அதை வைத்து கொண்டு சத்தியமித்யாவை கூற முடியாது. இனி காரிகைக்குள் சென்றால், உபலம்பாத் அனுபவிக்கப்படுவதனால், சமாச்சாராத் முறையாக செயல்படுவதனால், அனுபவிக்கப்பட்ட போதிலும் முறையாக செயல்பட்ட போதிலும், மாயாஹஸ்தி யதா உச்யதே. இந்த இடத்துல நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? யதா என்றால் எப்படி, மாயாஹஸ்தி, மாயா என்றால் பொய்யான, ஹஸ்தி என்றால் யானை. பொய்யான யானை ஒரு வார்த்தையை சேர்த்திக்கணும், அஸ்தி இருக்கின்றது. மாயாஹஸ்தி அஸ்தி, அஸ்தின எக்ஸிஸ்டன்ஸ். எப்படிப்பட்ட மாயை? பொய்யான. எப்படிப்பட்ட யானை? பொய்யான மாயையான யானை இருக்கிறது. உச்சதே என்று எப்படி சொல்கிறோமோ, அதாவது அனுபவிக்கப்படுகின்ற முறையாக செயல்படுகின்ற பொய்யான யானையை நாம் இருக்கின்றது என்று எப்படி சொல்கிறோமோ. இதில் ஒரு பொடி வச்சிருக்கார். இருக்கிறதுன்னா எப்படி, என்ன அர்த்தத்தில் சொல்லுவோம்? அது பொய்யாக இருந்தாலும் விவகாரத்துக்கு பார்க்கறதுனால இருக்குதுன்னு ஏதோ நம்ம சொல்கிறோம். அதே போல தான் இந்த உலகம்னு சொல்கிறார். அது பொய்யான மாயையை இருக்குதுன்னு சொல்கிறது போல இந்த உலகத்தையும் நாம் இருக்கிறதுன்னு சொல்கிறோம். இப்போ பொய்யான யானைக்கு எவ்வளவு இருப்போ அதே இருப்பு தான் இந்த உலகத்திற்கும். இப்போ இரண்டாவது வரி அதே போல் வருகிறது. உபலம்பாத் சமாச்சாராத் அஸ்தி வஸ்து ததா உச்யதே. ததான அவ்விதம், யானை விஷயத்தில் எவ்விதமோ ததா அவ்விதம் வஸ்து அஸ்தி. வஸ்துன இந்த உலகத்தில் இருக்கின்ற பொருள்கள், அஸ்தின இருக்கிறது, உச்சதே என்று சொல்லப்படுகிறது. பொய்யான யானை எப்படி இருக்கிறது என்று சொல்லப்படுகிறதோ அப்படி இந்த உலகம் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இருக்கிறதுன்னு சொல்வதற்கு என்ன காரணம்? அனுபவிக்கிறோம், முறையாக அது செயல்படுகிறது. அதே போல் இந்த உலகத்தை அனுபவிக்கின்றோம், முறையாக இருப்பது போல் தோன்றுகிறது. இருந்தாலும் இந்த அஸ்தித்துவம் பொய்யான மாயையினுடைய இருப்புக்கு சமம். இனி அடுத்த காரிகை. ஜாத்யாபாசம் சலாபாசம்
வஸ்த்வாபாசம் ததைவ ச. அஜாச்சலமவஸ்துத்வம் விஞ்ஞானம் சாந்தமத்வயம். இந்த காரிகையில் நம்முடைய பரம சித்தாந்தம் கூறப்படுகிறது. நாம் என்ன முடிவை கூறுகின்றோமோ, எதை இறுதியாக பேசுகின்றோமோ அது இங்கு கூறப்படுகிறது. நம்முடைய கருத்து, வேதாந்தத்தினுடைய கருத்தை இங்கு இவர் கூறுகிறார். என்ன நம்முடைய சித்தாந்தம் என்றால், அஜ சொரூபமான சைத்தன்யம். அஜம் என்றால் என்ன? பிறக்காத. அஜரூபமான சைத்தன்யம். பிறகு அச்சல ரூபமான சைத்தன்யம். அச்சலம்னா எந்த விதமான மூமெண்ட்டும் இல்லாத சைத்தன்யம். சலம்னா மூமெண்ட், அச்சலம்னா எந்த விதமான மூமெண்ட்டும் கிடையாது, நகர்றதே கிடையாது. அஜம்னா பிறப்பதில்லை. இப்போ அஜரூபமான சைத்தன்யம். இங்கே விஞ்ஞானம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். விஞ்ஞானம்னா சைத்தன்யம். அஜரூபமான சைத்தன்யம், அச்சல ரூபமான சைத்தன்யம், பிறகு நிர்குண ரூபமான சைத்தன்யம். இங்கு ரூபம்னா சொரூபம். நிர்குண சொரூபமான சைத்தன்யம். அஜ அச்சல நிர்குண ரூபமான சைத்தன்யம் உண்மையில் இருக்கின்றது. ஆனால் என்ன ஏற்படுகிறது என்றால், இப்படிப்பட்ட சைத்தன்யத்தின் மீது என்னென்ன ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது? இதற்கு அப்படியே ஆப்போசிட்டாக சொல்லணும். அஜம் என்றால் ஜாதி, அச்சலம் என்றால் சலம், நிர்குணம் என்றால் வஸ்து அல்லது திரவியம், ஒரு ஆப்ஜெக்ட். எப்படிப்பட்ட சைத்தன்யம்? பிறக்காத, செயல்படாத, நிர்குணமான சைத்தன்யத்தினிடத்தில் பிறக்கின்ற, நகர்கின்ற அல்லது செயல்படுகின்ற அல்லது ஒரு ஆப்ஜெக்டாக, ஒரு பொருளாக தோன்றுவது போல் இருப்பவைகளெல்லாம் என்ன ஏற்பட்டுள்ளது? இந்த சைத்தன்யத்தின் மீது ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. அஜ சைத்தன்யம் ஜாதமாகவும், அச்சலமான சைத்தன்யம் சலமாவதாகவும், நிர்குண சைத்தன்யம் ஒரு பொருளை போலவும். இந்த உலகத்தில எல்லாம் பொருளாகவே இருப்பதா பார்க்கிறோம், சப்ஸ்டன்ஸாக இருக்கிற மாதிரி தெரியுது. இதெல்லாம் என்னன்னா நிர்குண சைத்தன்யம்தான், அதனிடத்தில் தான் ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. பிறகு இங்க கௌடபாதர் சொல்றார், இந்த ஜாதி என்பது உண்மையா? பிறக்காத சைத்தன்யத்தின் மீது பிறப்பு ஏற்றி வைக்கப்பட்டது சத்தியமா என்றால் அது வெறும் ஆபாசம். அதைத்தான் முதல் வரியில் சொல்கின்றார், ஜாத்யாபாசம். ஜாத்யாபாசம், ஆபாசம்னா தோற்றம். ஜாதி ஆபாசம் என்றால் பிறக்கின்றது என்பதனுடைய தோற்றம், பிறப்பது போல் தோன்றுவது. ஜாதின கிரியேஷன், பிறப்பு. ஆபாசம்னா பிறந்தது போல் தோன்றுதல். ஜாத்யாபாசம். காரணம் என்ன? சகஜாயதே, அவன் பிறக்கின்றான் என்று சொல்கிறோம். இப்போ அவன்னு சொல்லும்போது ஒரு சைத்தன்யத்தை தான் சொல்கின்றோம். சைத்தன்யம் பிறக்கிறது என்பது போல் நாம் பேசுகின்றோம். பிறகு சலாபாசம் அடுத்த சொல். ஜாத்யாபாசம்னா பிறப்பது போன்ற தோற்றம். சலாபாசம் என்றால் அசைவது போன்ற தோற்றம். சலஸ்ய ஆபாசக. சலம்னா நகர்தல், அசைவு. ஆபாசம்னா தோற்றம், நகர்வது, செயல்படுவது போன்ற தோற்றம். இங்கு ஏன் பிறப்புக்கு பிறகு சலம்ங்கிற வார்த்தையை போட்டார்? ஒரு பொருள் பிறந்த உடனே அது அப்படியே அசையாமல் இருக்குமோ என்றால், பிறந்த உடனே அது அசைந்து கொண்டு மாறிக்கொண்டே இருக்கும். சலம் எதெல்லாம் பிறக்குதோ பிறந்த உடனே அப்படியே கூடஸ்தன ஏதாவது பொருள் இருக்குமா
என்றால் சலமாகவே இருக்கும், மாறிக்கொண்டே இருக்கும், நகர்ந்து கொண்டே இருக்கும். அதனால தான் சலாபாசம். பிறகு வஸ்துவாபாசம் ததைவச்ச. ததைவச்சன அவ்விதமே. சலாபாசத்துக்கு அப்புறம் அதை படிக்கணும். ததைவச்ச அவ்விதமே. எவ்விதம்? ஜாத்யாபாசம் சலாபாசம் அவ்விதமே. வஸ்துவாபாசம், இதுவும் ஒரு அழகான சொல். வஸ்துவாபாசம், வஸ்து ஆபாசம் என்றால் இந்த உலகத்தில் ஏதோ சாலிடா, ஏதோ ஒரு பெருசாக ஒரு பொருள் இருக்கிறது போன்ற ஒரு தோற்றம். என்ன, இந்த டேபிள், சேர், மண், கல், பாறைகள், மலைகள், இதெல்லாம் என்ன? இதெல்லாம் வெறும் என்னுடைய எண்ணம்னு சொல்லிடுவோமோ? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சாலிட் ஆப்ஜெக்ட், ஒவ்வொரு பொருள் ஒரு வஸ்துவை போல். இந்த இடத்துல வஸ்துனா திரவியம். அந்த வஸ்துவுக்கு குணங்கள் எல்லாம் இருக்கு. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு குணங்கள் இருக்கின்றது. இப்படி ஒரு தோற்றம். இந்த உலகமே வஸ்துவாபாசம், ஒவ்வொரு பொருளாக தோன்றியிருப்பது. அப்படி ஒரு தோற்றம். இவைகளெல்லாம் என்ன என்றால் ஜாத்யாபாசம், சலாபாசம், வஸ்துவாபாசம், இவைகள் அனைத்தும். இனி இதுக்கு ஆப்போசிட்டாக சொல்லணும். அஜ அச்சல அவஸ்துத்துவம். இரண்டாவது வரியில் சொல்றார். அஜ பிறக்காத, அச்சல எந்த விதமான சலமும் இல்லாத, அஜ அச்சலம் அவஸ்துத்துவம். இங்கு அவஸ்துத்துவம் என்றால் நிர்குணஸ்வரூபம். ஏன்னா ஒரு வஸ்துங்கிறதுக்கு வேறொரு சொல் திரவியம். திரவியத்துக்கு லட்சணம் குணாஸ்ரயம். எது குணத்தை கொண்டுள்ளதோ அது திரவியம். அதான் திரவியத்துக்கு லட்சணம். திரவியம்னா ஒரு ஆப்ஜெக்ட். ஒரு பொருளுக்கு நாம் என்ன லட்சணம் சொல்கிறோம்? எது குணத்தை சார்ந்திருக்கிற, குணங்கள் எதை சார்ந்திருக்கின்றதோ அது திரவியம்னு சொல்கிறோம். இங்கே நிர்குணம் என்ற சொல் எதை குறிக்கின்றது? அது திரவியமும் இல்லை, எந்த குணமும் அதனிடம் இல்லை. அதான் அவஸ்துத்துவம். இது என்னன்னா விஞ்ஞானம், சைத்தன்யம். இப்போ என்ன சொல்றார் என்றால் இவைகளெல்லாம் சைத்தன்யம்தான். என்றால் என்ன பொருள்? சைத்தன்யத்திடம்தான் இவைகள் ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. சைத்தன்யம்தான் பிறந்ததாக, செயல்படுவதாக, ஒரு பொருளாக இருப்பதாக நாம் அனுபவிக்கின்றோம். ஆகவே பிறக்காத அஜ அச்சல, அச்சலம் அவஸ்துத்துவம் விஞ்ஞானம். இந்த வாக்கியத்தை நம்ம எப்படி படிக்கணும்? விஞ்ஞானம் என்பது எப்படிப்பட்ட விஞ்ஞானம்? பெறப்பற்ற செயலற்ற நிர்குணமான விஞ்ஞானம் என்பது பிறந்தது போலும் செயல்படுவது போலும் பொருள் போலும் தெரிந்து கொண்டு இருக்கின்றது. இப்படிப்பட்ட விஞ்ஞானம் இப்படி தெரிந்து கொண்டு இருக்கின்றது. இப்படி ஒரு தோற்றத்தை இருப்பது போல், தோற்றத்தை கொண்டிருப்பது போல் தெரிகிறது. பிறகு கடைசி ரெண்டு சொல். இந்த விஞ்ஞானம் உண்மையில் எப்படிப்பட்டது? சாந்தம். சாந்தம் என்றால் அனைத்து தோற்றங்களும் ஒடுங்கிய நிலை, அனைத்து சலமும் ஒடுங்கிய நிலை, சாந்தம். இதெல்லாம் நிதித்தியாசனத்துக்கான காரிகைகள். இந்த விஞ்ஞானம் சாந்தம். நம்ம மனசு அசாந்தியில் இருந்ததுன்னு வச்சுக்குவோமே, அப்போ என்ன அர்த்தம்? நான்கிற புத்தி மனசில் அபிமானம் வச்சிருக்குன்னு அர்த்தம். அப்போ என்ன செய்யணும்? அகம் சாந்த ஸ்வரூபக. காரணம் என்ன? இந்த மாற்றங்கள் எல்லாம் மனதை சார்ந்தது. நான் மனதையும் கவனிப்பவன், மனது செயல்படட்டும், நான் செயலற்றவன். சாந்தம். சரி, எத்தனை சாந்திகள் இருக்கின்றது? எவ்வளவு பேர் இப்படி சாந்தமாக இருக்கிறார்கள்? அத்வயம், இரண்டற்றது. சாந்தம் அத்வயம் விஞ்ஞானம். இரண்டாவது வரியில் இருக்கிற அனைத்து சொற்களும் விஞ்ஞானம்ங்கிறதுக்கு அடைமொழி. சாந்தமான விஞ்ஞானம், அத்வயமான விஞ்ஞானம், அஜ அச்சலம் விஞ்ஞானம், அவஸ்துத்துவம் விஞ்ஞானம். இப்படிப்பட்ட சைத்தன்யத்தின் மீது என்ன தெரிகிறது?
ஜாத்யாபாசம் சலாபாசம் வஸ்துவாபாசம் ததைவச்ச என்று நம்முடைய பரம சித்தாந்தத்தை கூறுகின்றார். இனி என்ன செய்கின்றார்? அடுத்த காரிகையில் இந்த ஞானத்தினுடைய பலனை கூறுகிறார். இப்படி சைத்தன்யத்தை புரிந்து கொண்டால் என்ன பலன் கிடைக்கும்? ஏவம் ந ஜாயதே சித்தம் ஏவம் தர்மா அஜாஸ்மிருதாஹ ஏவமேவ விஜானந்தக ந பதந்தி விபர்யயே. இந்த காரிகையில் சம்யக் ஞான பலம். சம்யக் ஞானம் என்றால் சரியான அறிவு, சரியான அறிவினுடைய பலன். எது சரியான அறிவு? அதை முதல் வரியில் கூறுகின்றார். மீண்டும் இப்படிப்பட்ட அறிவை அடைந்தால் இப்படிப்பட்ட பலன். என்ன அறிவு? ஏவம் ந ஜாயதே சித்தம். சித்தம் என்றால் இங்கு சைத்தன்யம், விஞ்ஞானம். ந ஜாயதே பிறப்பதில்லை. இதில் ஏவம்ங்கிற வார்த்தை தான் முக்கியம். ஏவம் என்றால் இதுவரை நாம் விசாரித்த அடிப்படையினால். 45வது காரிகை வரை எதில்? இந்த பிரகரணத்தில். பிறகு இதற்கு முன் பிரகரணத்தில் எல்லாம் நம்ம விசாரம் பண்ணியிருக்கோம். அதை இங்கே உபசம்ஹாரம் பண்ணுறார், தற்காலிகமாக முடிவுரை செய்கிறார். உண்மையிலேயே இதோடு அவர் கௌடபாதர் நிறுத்தியிருக்கணும். திடீர்னு வேறொரு மூடு அடுத்ததுன்னு துவங்குகின்றார். ஆகவே இங்கு ஒரு விதமான உபசம்ஹாரம் நடைபெறுகிறது. உபசம்ஹாரம்னா கன்க்ளூஷன் பண்ணுறார். ஏவம்னா இவ்விதம் நாம் விசாரித்ததின் அடிப்படையில். இதுவரைக்கும் நம்ம வகுப்பை நல்லா கேட்டுட்டு வந்திருந்தால் என்ன புரிஞ்சிருக்கணுமா? ந ஜாயதே சித்தம். சித்தம்ங்கிறது பிறக்கவில்லை. பிறகு ஏவம், மீண்டும் ஏவம் ஏவம்னு போடுறார். இதுவரை நாம் பார்த்த அடிப்படையில் என்னவாம்? தர்மாகா. இங்கு தர்மாகா என்றால் ஜீவர்கள். அஜாகா ஸ்மிருதாகா பிறப்பற்றவர்களாக கருதப்படுகின்றது. கருதப்படுகின்றது என்றால் என்ன? அறியப்படுகின்றது. இவ்விதம் நாம் விசாரம் செய்துள்ளோம். விசாரம் செய்த அடிப்படையில் நாம் என்ன முடிவுக்கு வருகின்றோம்? சைத்தன்யம் பிறப்பதில்லை. சைத்தன்யம் தானே பிறக்கிறதில்லை, நான் பிறக்கின்றேன் அல்லது நாங்கள் பிறக்கின்றோம்னு பன்மையில் சொன்னால், அவரும் பன்மையில் சொல்றார் நீங்கள் பிறப்பதில்லை. அஜாகா தர்மாகா. இந்த இடத்துல கேள்வி வரலாம், எதற்கு ப்ளூரல்ல போடுறார்? அஜாகான ஜீவர்கள் என்று ஏன் எழுதுகிறார் என்றால், நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம் பல ஜீவர்கள் என்று. அப்படி நாம் நினைத்து கொண்டிருக்கின்ற ஜீவர்கள் அஜாகா பிறப்பதில்லை. பிறகு 2வது வரியில் ஏவம் ஏவ விஜானந்தக இவ்விதமாகவே அறிந்து கொள்பவர்களுக்கு, ஏவமேவ இவ்விதமாகவே, இவ்விதமாகவே அறிந்து கொள்பவர்களுக்கு, விஜானந்தகன அறிபவர்கள், அறிந்து கொள்பவர்கள் அறிபவர்கள், இவ்விதம் அறிபவர்கள் ந பதந்தி, இவ்விதம் அறிபவர்கள் ந பதந்தி அவர்கள் வீழ்வதில்லை. அவர்கள் ந பதந்தின விழுந்து விட மாட்டார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? எவ்வளோ வேகமாக வேணாலும் ஓடலாம், விழுகவே மாட்டோமா? எதில் விழமாட்டார்கள்? விபர்யயே. விபர்யம் என்றால் இங்கு சம்சாரம். சம்சாரத்தில் வீழ்ந்து விட மாட்டார்கள்.
சம்சாரத்தில் விழமாட்டார்கள். இதுதான் பலன். இப்போ பலன் என்ன என்றால் ஸ்டெடியாக இருப்போம். எதில் ஸ்டெடியாக இருப்போம்? மோட்சத்தில். இதுதான் பிரயோஜனமாக சொல்லி தற்காலிகமாக முடிக்கின்றார். பிறகு என்ன நினைக்கிறார் கௌடபாதர்? போதாது அப்படின்னு நினைக்கிறார். யாருக்கு போதாது? நமக்கு போதாது, அவருக்கு போதி இருக்கும். மீண்டும் என்ன சொல்ல விரும்புகிறார்? புதிதாக அவருக்கு சொல்வதற்கு ஒன்றுமில்லை, நமக்கும் புதிதாக கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் மீண்டும் கௌடபாதர் ஜெகன் மித்யா, பிரம்ம சத்தியம் இதையே விதவிதமான உதாரணங்கள் மூலமாக வேறு கோணங்களில் கூற விரும்புகின்றார். அடுத்த காரிகை 47. ரிஜுவக்ராதிகாபாசம் அலாதஸ்பந்திதம் யதா கிரஹணக்ராஹகாபாசம் விஞ்ஞானஸ்பந்திதம் ததா. மேற்கொண்டும் நாம் ஏற்கனவே பார்த்த சித்தாந்தத்தை தான் பார்க்கின்றோம். 47வது காரிகையிலிருந்து 53வது காரிகை வரை, 47லிருந்து 53 வரை அலாத திருஷ்டாந்தத்தை கையாண்டு ஜெகன் மித்யா பிரம்ம சத்தியம் என்பதை நிலைநாட்டுகிறார். இங்குதான் அலாத திருஷ்டாந்தம் வருகின்றது. இந்த பிரகரணத்துக்கு பேர் என்ன ஞாபகம் இருக்கோ? அலாத சாந்தி பிரகரணம். ஏன் அலாத சாந்தி பிரகரணம் என்று வந்தது என்றால், அலாதம் என்ற ஒரு உதாரணத்தை கையாளுகின்றார். அலாதம் என்ற உதாரணத்தை கையாண்டு எதுவும் தோன்றவில்லை, அல்லது பிரம்மன் ஒன்றுதான் அத்வைதம், தோன்றியது அனைத்தும் மித்யா என்று நிலைநாட்டுகிறார். அலாதம் என்பது தீப்பந்தம். தீப்பந்தத்திற்கு சமஸ்கிருதத்தில் அலாதம், கொல்லிக்கட்டைன்னு சொல்லலாம். நம்ம கொச்சையான பதில சொல்லணும்னா கொல்லிக்கட்டைன்னு சொல்லுவோம். கொல்லிக்கட்டைங்கிறத விட தீப்பந்தம்னு ஒன்று இருக்குது. கிராமத்தில் தான் இதெல்லாம் பார்க்க முடியும். இங்கெல்லாம் எந்த ஒரு அலாதத்தையும் பார்க்க முடியாது. இது ஒரு விளையாட்டாக செய்வார்கள் கிராமத்தில். கொல்லிக்கட்டைன்னு சொன்னால் அதையும் இப்போ தெரியாது, எல்லாத்துக்கும் கேஸ் வந்துட்டதுனால கொல்லிக்கட்டையினாலும் கூட இப்போ இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அதாவது மரத்திலோ அல்லது அதற்குன்னு சில பொருள்களெல்லாம் இருக்கும், அதெல்லாம் சேர்ந்து கட்டி அந்த ஒரு பெரிய குச்சியினுடைய முனையில் தீயை அவர்கள் பற்றி விடுவார்கள். அதில் மெதுவாக தீ எரிந்து கொண்டு இருக்கும். அதை தீப்பந்தம்னு சொல்லுவோம். அந்த தீப்பந்தத்தை என்ன செய்வார்கள்? விதவிதமாக சுழற்றுவார்கள். சுழற்றி விதவிதமான டிசைன் போடுவார்கள். அதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவ்வளவு வேகமாக சுற்றுவதனால் விதவிதமான பொருள்களை அவர்கள் வரைவார்கள். வரைகிறதுனா எதில் வரைகிறது? ஆகாசத்தில் வரைவது. அவ்வளவு ரவுண்டாக சுற்றுவார்கள். பார்த்தா ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும். பிறகு நேர்கோடாக சுற்றுவார்கள். பிறகு என்ன செய்வார்கள்? அதிலேயே பறவைகள் போல், மிருகங்கள் போல் என்றெல்லாம் வரைவார்கள். பார்த்தா ஒரு செகண்டுக்கு அங்கே நாய் இருக்கிற மாதிரியோ, யானை இருக்கிற மாதிரியோ, சிங்கம் போலையோ ஒரு பெரிய வளையம் இருப்பது போல் ஒரு காட்சி அளிக்கும். ஏன்னா அவ்வளவு வேகமாக சுழற்றுவார்கள். விதவிதமான டிசைன் அவர்கள் செய்வார்கள். எதை வச்சுட்டுனா அலாதத்தை வைத்து கொண்டு. இப்போ அந்த உதாரணத்தை சொல்கிறார். இங்கே என்ன சொல்கின்றார்? உதாரணத்தில் அலாதம் என்கின்ற ஒரு பொருளை கொண்டு விதவிதமான தோற்றத்தை நாம் உருவாக்குகின்றோம். அந்த தோற்றங்கள் அனைத்தும் உண்மையில் இல்லை, அவைகள் வெறும் பொய்தான். தோற்றம்தான், உண்மையில் அது தோற்றி வைக்கப்படவில்லை, அது தோன்றிக்கொண்டு இருக்கின்றது.
அதை உதாரணமாக கொண்டுள்ளார். நாம் காரிகைக்குள் செல்வதற்கு முன் எதை எதனுடன் கௌடபாதர் ஒப்பிட்டு பேசுகிறார்னு பார்த்து விடுவோம். பிறகு காரிகைக்குள் சென்றால் சுலபமாக இருக்கும். அலாதத்தை சைத்தன்யத்திற்கு உதாரணமாக கூறுகின்றார். அலாதம் இஸ் ஈக்வல் டு சைத்தன்யம் அல்லது ஆத்மா, அறிவு சொரூபம். அந்த தீ பந்தம் அல்லது கொல்லிக்கட்டை தான் ஆத்மா. பிறகு இந்த அலாதத்தில் நாம் தோற்றி வைக்கின்ற ஆகாரங்கள், ஆகாரம் என்றால் விதவிதமான தோற்றங்கள், வளைவாக இருத்தல், முக்கோணத்தை போன்று இருத்தல், விதவிதமான டிசைன் போடுறது. கோலத்துக்கு உதாரணமாக சொல்லலாம். கோலம் விதவிதமாக நம்ம போடுறோம். அதே போல் தீப்பந்தத்தை வச்சு விதவிதமான உருவங்களை உருவாக்குகிறார்கள். அதை நம்ம ஆகாரம், ஆகாரம்னா ஃபார்ம்ஸ் என்று கூறுகிறோம். அந்த ஆகாரத்தை, அலாதத்திலிருந்து உருவாக்கப்படுகின்ற ஆகாரத்தை ஜெகத்திற்கு உதாரணமாக சொல்கின்றார். ஜெகத்தின இந்த உலகத்திற்கு உதாரணமாக கௌடபாதர் கூறுகிறார். இப்போ அலாதம் என்பது சைத்தன்யம், ஆகாரம் அலாதத்திலிருந்து விதவிதமான டிசைன், அதைத்தான் ஆகாரம்னு சொல்கிறோம். அந்த ஆகாரம் ஜெகத். ஜெகத்னா என்ன? அனைத்தும். பிறகு மூன்றாவது, இந்த அலாதத்தை பேசாமல் வச்சுருந்தோம்னா ஆகாரம் உருவாகுமா? அலாதத்தை ஏதாவது பண்ணணும். என்ன பண்ணணும்? அதை நம்ம சுழற்ற வேண்டும். அதை எடுத்து வேகமாக சுத்தணும் அல்லது விதவிதமாக டிசைன் போடுறதுக்கு அது ஒரு சலம், செயல்படுத்தணும். அதை சமஸ்கிருதத்தில் ஸ்பந்தனம் என்று சொல்லப்படும். ஸ்பந்தனம்னு சொன்னால் அசைவு, விதவிதமாக அதை அசைத்தல். எதை? அலாதத்தை விதவிதமாக அசைத்தல். அந்த ஸ்பந்தனம் எதில்? அலாதத்தில் இருக்கு. அலாதத்தினுடைய ஸ்பந்தனம், அலாதத்தினுடைய அசைவு. அதனுடைய விளைவாக என்ன வருகிறது? ஆகாரம் வருகிறது. அந்த அசைவு எதற்கு உதாரணம் என்றால் விவர்த்தம் அல்லது பிரமா, நம்முடைய மிஸ்டேக்குக்கு உதாரணம். தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு உதாரணம். நம்ம செய்கிற மிஸ்டேக் அது என்னன்னா அதுதான் ஸ்பந்தனம். நம்ம செய்கின்ற தவறு அல்லது விவர்த்தம். இது எப்படி நமக்கு புரியும் என்றால், அலாதத்தினுடைய ஸ்பந்தனத்தின் விளைவு ஆகாரம், ஆத்மாவினுடைய விவர்த்தத்தினுடைய விளைவு ஜெகத். அலாதம் ஸ்பந்தனமாகும் பொழுது ஆகாரங்கள் தோன்றுகின்றன. ஆத்மா விவர்த்தமாகும் பொழுது என்ன தோன்றுகிறது? ஜெகத் தோன்றுகிறது. இந்த விவர்த்தம்னு சொன்னால் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமேன்னு சொல்லி என்ன கூறினோம்? பிரமா. ஆத்மாவிடம் தவறு நடக்கும் பொழுது ஜெகத் தோன்றுகிறது. இப்போ விவர்த்தம்னு சொன்னால் புரியாத மாதிரி இருக்கும். ஒரு உதாரணம் சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிடும். உபாதான காரணம் விவர்த்த காரணம்னு பார்த்துருக்கோம். ஞாபகம் இருக்கோ? உபாதான காரணம் விவர்த்த காரணம் அல்லது பரிணாமி காரணம் விவர்த்த காரணம்னு பார்த்துருக்கோம். பரிணாமி காரணம்னு சொன்னால் மாற்றமடைந்து காரியத்தை உருவாக்குவது. விவர்த்த காரணம்னா மாற்றமடையாமல் காரியத்தை உருவாக்குவது. அந்த விவர்த்தம், இந்த இடத்துல விவர்த்தம்ங்கிற இடத்துல நம்ம பிரமா, மிஸ்டேக். அப்போ இந்த மூன்றை வச்சு பார்த்தா இப்படி சரியா டேலி ஆகுதோ? அலாதத்தை அசைக்கும் பொழுது உருவங்கள் தோன்றுகின்றன. ஆத்மாவை தவறாக புரிந்து கொள்ளும் பொழுது இந்த உலகம் தோன்றுகிறது. இப்போ கௌடபாதர் என்ன பண்ணிட்டார்? இந்த உலகமே மிஸ்டேக், நம்ம ஆத்மாவிட செய்கிற மிஸ்டேக்கு தான் இந்த உலகம். பிறகு இந்த அலாதத்தை ஒருத்தன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஸ்பந்தனம் செய்து கொண்டு இருக்கின்றான். ஸ்பந்தனம்னா அசைத்து கொண்டு இருக்கின்றான். எவ்வளோ நேரம் அசைப்பான்? கை வலிக்கிற வரைக்கும் என்ன செய்து கொண்டு இருப்பான்? அசைச்சிட்டு இருப்பான். பிறகு என்ன செய்வான்? உருவத்தை போடுறதையெல்லாம் நிறுத்திட்டு பேசாமல் அலாதத்தை வச்சுருப்பான்.
எவ்வளவு நேரம் அசைச்சிட்டு இருக்க முடியும்? கொஞ்ச நேரம் அசைப்பான், விளையாடுவான், பிறகு மீண்டும் அலாதமானது அசைவற்று இருக்கும். அந்த அலாதத்தினுடைய அசைவற்ற தன்மையை அலாத சாந்தி என்று சொல்லப்படுகிறது. அப்ப நான்காவது என்ன? சாந்திகி. சாந்திகி என்றால் அலாதத்தினுடைய அசைவற்ற தன்மை. அலாத சாந்திகி, அலாதத்தினுடைய அசைவற்ற தன்மை. அந்த சாந்தியை எதற்கு உதாரணமா இங்க சொல்கின்றார்? அத்வைதம். சாந்திய அத்வைதமாக சொல்கின்றார், இரண்டற்ற நிலை. இந்த பிரகரணத்துக்கு என்ன பேரு? அலாத சாந்தி பிரகரணம். காரணம் என்ன? அலாத சாந்தி இஸ் ஈக்வல் டு அத்வைதம். அலாதம் அமைதியாக இருக்கின்ற நிலையை எதற்கு ஒப்பிட்டு பேசுறார்? அத்வைதத்துக்கு ஒப்பிட்டு பேசுறார். அப்போ அலாதத்துக்கு ரெண்டு நிலை இருக்கு. சாந்தியா இருக்கிற நிலை, ஸ்பந்தனமா இருக்கின்ற நிலை. அலாதம் ஸ்பந்தனமாக இருக்கும் பொழுது ஆகாரங்கள் தோன்றிக் கொண்டிருக்கிறது. அலாதம் சாந்தியாக இருக்கும்போது இருமையற்று இருக்கிறது. அப்போ ஆத்மாவுக்கு ரெண்டு ஸ்டேஜ் இருக்கு, ரெண்டு அவஸ்தை இருக்கு. ஒன்று ஆத்மாவை தவறா புரிஞ்சிட்டு இருக்கும் பொழுது பிரபஞ்சம்ங்கிற அவஸ்தை. ஆத்மா மேல பிரபஞ்சம்னு கூட நம்ம சொல்லல, ஆத்மாவே பிரபஞ்சமா தெரிஞ்சிட்டு இருக்கு. பிறகு ஆத்மாவை சரியா புரிஞ்சிட்டு இருக்கும் போது அத்வைதமாக இருக்கிறது. இதுதான் அலாதத்தினுடைய எக்ஸாம்பிள். அலாதம் சைத்தன்யம், ஆகாரம் ஜெகத்து, ஸ்பந்தனம் பிரமா அல்லது விவர்த்தம். இப்போ இந்த இடத்துல எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? ஆத்மா விவர்த்த உபாதான காரணமாகும் பொழுது இந்த ஜெகத் தோன்றுகிறது, ஜெகத் காட்சி அளிக்கின்றது. பிறகு சாந்தி என்பது அலாதத்தினுடைய அமைதி என்பது அத்வைதம். இப்போ இந்த உதாரணத்தில் ஃபோக்கஸ் எங்கே போயிருக்கு? கௌடபாதரனுடைய கவனம் எங்கே போயிருக்கு என்றால், இந்த அகில பிரபஞ்சம் அல்லது ஜெகத் அல்லது துவைதம், இதை வேறொரு கோணத்தில் நாம ரூபம் என்று நாம் கூறுகிறோம். ஜெகத்துக்கு என்ன லட்சணம் கொடுக்கிறோம்? நாம ரூபம். இதில் ரூபத்தை எல்லாம் நாமத்தில் ஒடுக்கி பத பிரபஞ்சம்னு சொல்லலாம். பிறகு நாமத்தை எல்லாம் ரூபத்தில் ஒடுக்கி பதார்த்த பிரபஞ்சம்னு சொல்லலாம். ஞாபகம் இருக்கோ? பத பிரபஞ்சம் பதார்த்த பிரபஞ்சம்னு சொல்லி போன பிறவியில் கேட்ட ஞாபகம். பத பிரபஞ்சம் பதார்த்த பிரபஞ்சம் இந்த பிரகரணத்தினுடைய ஆரம்பத்தில் செஞ்சோம். ஓமித்யேததக்ஷரமிதகும் சர்வம்ங்கிற இடத்துல ஓங்கார விசாரம் பண்ணும்போது பத பிரபஞ்சம் பதார்த்த பிரபஞ்சம்னு பண்ணோம். அங்கு நாமம் ரூபம்ங்கிற ரெண்டு தத்துவம் சேர்ந்தது உலகம் அர்த்தம் அல்ல. நாமம் ரூபம் ரெண்டு ஒன்று தான். நாமம்ங்கிறது ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட், ஒரு கோணத்தில், ரூபம்ங்கிறது ஒரு கோணத்தில். உண்மையில் வேறு சில கிரந்தங்கள்லாம் என்ன விசாரம் செய்யப்படுகிறதுனா, ஒரு கோணத்தில் பிரத்யக்ஷத்தை பிரமாணமாக சொல்லிகிட்டு இருக்கோம். கண்ணில் ஒரு பொருளை பார்க்குறேன், அதனால் அந்த பொருள் இருக்குது. ஆனால் வேறு சில கிரந்தங்களில் ஒரு ஆசிரியர் சொல்கிறார், கண்ணு எந்த பொருளையும் பார்க்காது, கண்ணு எந்த திரவியத்தையும் பார்க்காது, பிறகு ரூபம்ங்கிற குணத்தை தான் பார்க்கு. காது எந்த திரவியத்தையும் கேட்காது, ஒரு திரவியத்தினுடைய குணமான சப்தத்தை தான் கேட்கின்றது. அதே போல கை எந்த திரவியத்தையும் எந்த பொருளையும் தொடாது, அந்த பொருளினுடைய ஸ்பர்ஷங்கிற தன்மையைத்தான் குணத்தை தான் தீண்டுது. ஆகவே 5 ஞானேந்திரியங்களும் எந்த ஒரு பொருளினுடைய இருப்பை காட்டவே இல்லை, ஒவ்வொரு குணத்தை தான் அது காட்டிக்கொண்டு இருக்கு. கண்ணு ரூபத்தை காட்டுது, காது சப்தம்ங்கிற குணத்தை காட்டுகின்றது. அப்படி இருக்கையில் பிரத்யக்ஷ பிரமாணத்தை வைத்து கொண்டு ஒரு வஸ்து இருக்கின்றது
என்று நாம் சொல்வதே தவறு. பிரத்யக்ஷ பிரமாணம் என்னைக்கு ஒரு பொருளினுடைய இருப்பை காட்டியது. பிரத்யக்ஷ பிரமாணம் ஒரு வஸ்துவினுடைய அஸ்தித்துவத்தை காட்டுவதாக இருந்தால் ரஜ்ஜு சர்ப்பத்தினுடைய இருப்பை அது காட்டக்கூடாது. நம்ம கயிற்றில் பாம்பை பார்த்துட்டு இருக்குன்னு சொல்கிறோம். அப்போ இதிலிருந்து என்ன தெரிகிறதுனா, பிரத்யக்ஷ பிரமாணம் இந்த உலகத்தினுடைய ரூபம், இந்த உலகத்தினுடைய குணங்களை தான் காட்டி கொண்டிருக்கிறது. நாம தவறாக அதை இந்த உலகத்தை ஒரு வஸ்து அது பிரத்யக்ஷம் காட்டுது, அனுபவம் காட்டுதுன்னு முடிவு செய்து விட்டோம். இப்போ எங்கள் கௌடபாதர் என்ன பண்ணுறார், இந்த உலகம் அனைத்தும் சப்தத்தை அனைத்தும் ரூபத்தில் ஒடுக்கி வெறும் சில காட்சிகள் தான் இந்த உலகம். எப்படின்னா, அலாதத்தினுடைய ஸ்பந்தன நிமித்தமாக சில உருவங்கள் தோன்றினால் அந்த உருவங்கள் ஒரு வஸ்துவே அல்ல, ஒரு ஆப்ஜெக்ட் கிடையாது. அலாதத்தை ஒரு வஸ்துன்னு சொல்லலாம், தீப்பந்தத்தை ஒரு பொருள்னு சொல்லலாம். ஆனால் அதிலிருந்து தோன்றின உருவங்கள் இருக்கின்றன அல்லவா, வட்டமாகவும் முக்கோணமாகவும் விதவிதமாக, அவைகளெல்லாம் என்ன சற்று சிந்தித்து பார்த்தால் கண்ணுக்கு விஷயமாக இருக்கின்ற சில ரூபங்கள். நம்ம அதை வச்சுட்டு என்ன முடிவு பண்ணுறதில்லை, நார்மலாக கண்ணுக்கு ரூபந்தான் தெரியுதே தவிர அது நான் வஸ்து இருக்கிறதுன்னு நான் சொல்லவில்லையேன்னு சொல்லுவோம். இப்போ அதைத்தானே எல்லா இடத்துலையும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், புரிகின்றதல்லவா? அதாவது அலாதத்திலிருந்து சில உருவங்கள் தோன்றுகிறது, ரூபங்கள் தோன்றுகிறது. கண்ணு அந்த ரூபங்களை பார்க்குது. அலாத விஷயத்தில் தப்பு பண்ணல, நான் வெறும் சில தோற்றங்களை தான் நான் பார்த்தேன்னு சொல்கிறோம். உண்மையிலேயே கண்ணு இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து தோற்றங்களை தான் பார்த்துட்ருக்கு, எந்த வஸ்துவையும் கண்ணு பார்த்ததே இல்லை. ஆனால் நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோம், அலாத விஷயத்தில் கண்ணு சில ஃபார்மை தான் பார்க்குது, எந்த வஸ்துவையும் பார்க்கலைன்னு சொல்கிறோம், எந்த வஸ்து இருக்குன்னு சொல்வதில்லை. ஆனால் உலகத்தில் அந்த தப்பு பண்ணிடுறோம். ஆகவே இங்கே கௌடபாதர் அகில உலகத்தையும் ரூபமாக இங்கு ஒடுக்கி விட்டார். எல்லாம் வெறும் சில காட்சிகள், வெறும் சில தோற்றங்கள் தான். பிறகு இந்த பொய்யான தோற்றம் வர்றதுக்கு உண்மையாக என்னதான் இருக்கின்றது? உதாரணத்தில் அலாதம்னு ஒரு தத்துவம் இருக்கு, இங்கு ஆத்மா. ஆத்மா என்ற ஒரு தத்துவத்தின் மீது இந்த பொய்யான உலகம் வெறும் தோன்றிக்கொண்டு இருக்கின்றது. அதுதான் இவர் கொடுக்கின்ற உதாரணம். இனி நாம் காரிகைக்குள் செல்லலாம். ரிஜு வக்ராதிக ஆபாசம் அலாதஸ்பந்திதம் யதா. முதல் வரியில் கடைசி சொல் யதா, எவ்விதம், அலாதஸ்பந்திதம். இந்த இடத்துல அலாதஸ்பந்திதம் என்ற சொல்லினுடைய டிரான்ஸ்லேஷன், மொழிபெயர்ப்பு, தீப்பந்தத்தின் அசைவு. அலாதஸ்பந்திதம் எப்படி மொழிபெயர்க்க வேண்டும்? தீப்பந்தத்தினுடைய அசைவு. இனி முதல் சொல் ரிஜு வக்ராதிக ஆபாசம். ரிஜு என்றால் நேர்கோடு, வக்ரம் என்றால் வளைந்த, ஆதின முதலிய. ஏன்னா அலாதத்தை வச்சு நம்ம நேராக ஒரு கோடு போடலாம், பிறகு வளைவு வளைவாக போடுகின்றோம், அசைக்கின்றோம். இப்போ அலாதத்தினுடைய அசைவு நேர்கோடு, வக்ரம்னா வளைந்த, ஆதி முதலிய, நேர்கோடு வளைந்திருத்தல் முதலிய ரூபத்தை தோற்றுவிக்கின்றனவோ, அதான் டிரான்ஸ்லேட். ஆபாசம்னா தோற்று வைக்கின்றது. ரிஜு வக்ராதிக ஆபாசம், அதற்கு டிரான்ஸ்லேஷன் நேர்கோடு கோணல் முதலிய ரூபங்களை தோற்று வைக்கிறதோ. ஏன்னா இங்கே சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் கொஞ்சம் கடினமாக இருக்கிறது. அப்போ முதல் வரியினுடைய டிரான்ஸ்லேஷன் என்ன? தீப்பந்தத்தினுடைய அசைவு. அசைவுங்கிறது எங்கிருந்து நமக்கு கிடைக்கிது? அலாதம் தீப்பந்தம், ஸ்பந்திதம் அசைவு.
இப்போ தீப்பந்தத்தினுடைய அசைவு ரிஜு வக்ராதிக ஆபாசம் என்றால் நேர்கோடு, கோணல் முதலிய ரூபத்தை தோற்று வைக்கிறதோ, தீப்பந்தத்தின் அசைவு விதவிதமான உருவங்களை எப்படி தோற்றி வைக்கிறதோ. இரண்டாவது வரைக்கும் வந்தா ததா கடைசி சொல் அவ்விதம் விஞ்ஞான ஸ்பந்திதம். விஞ்ஞான ஸ்பந்திதம்னா என்ன? விஞ்ஞானத்தின் அசைவு, சைத்தன்யத்தின் அசைவு. அசைவுக்கு நம்ம இங்கே என்ன பொருள் கொடுக்க வேண்டும்? விஞ்ஞானத்தினிடம் இருக்கின்ற பிரமா அல்லது விஞ்ஞானத்தினுடைய விவர்த்தம். ஆத்மாவினுடைய விவர்த்தமானது ஜெகத்தை தோற்றி வைக்கிறது, உலகத்தை தோற்றி வைக்கிறது. எப்படிப்பட்ட உலகம் சொல்றார்? கிரகண கிராகக ஆபாசம். அது உலகத்துக்கு லட்சணம். கிரகண என்றால் அனுபவிக்கப்படுகின்ற, கிராகக அனுபவிக்கின்ற, அனுபவிப்பவன் அனுபவிக்கப்படுவது என்ற ரூபமான உலகத்தை தோற்றி வைக்கிறது. இப்படிப்பட்ட இருமையான உலகத்தை தோற்றி வைக்கிறது. இப்போ விஞ்ஞான ஸ்பந்திதம், இந்த சைத்தன்யத்துக்கு ஒரு அசைவு வரும் பொழுது அப்படிதான் பொருள் வருகிறது. அலாதத்துக்கு அசைவு வந்தால் தோன்றுவது போல் சைத்தன்யத்தினுடைய அசைவுங்கிறார். அசைவுங்கிறது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம்? சைத்தன்யத்திடம் இருக்கின்ற பிரமா, மிஸ்டேக், தவறு, அல்லது சைத்தன்யத்தினுடைய விவர்த்தம், இந்த உலகம் நமக்கு தோன்றுகிறது. அடுத்த வகுப்பில் தொடர்வோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.